ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அதாவது காலங்காத்தால் நம்ம அதிகாலையில் அந்த பிரம்மமுகூர்த்த வேலையில் எழும்பொழுது என்ன மனநிலையில் நம்ம இருக்கிறோமோ அதே மனநிலையை தான் நமக்கு அந்த நாள் முழுவதுமே இருக்கும். நம்ம வேலை தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டு எழுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மனசஞ்சலத்தோடு அந்த நாள் செல்லும். காலையில் எழும்பொழுதே உற்சாகத்தோடு இன்றைய நாள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் நம்ம எந்திக்கிறோங்கிற பட்சத்தில் அன்றைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு சுகமாகவே செல்லும். நம்ம சஞ்சலத்தோடு தொடங்கும் பொழுது அதுவும் சஞ்சலமாகத்தான் இருக்கின்றது. அதனால் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழும்பொழுது இவ்வாறான விஷயங்களை பார்த்து எழுவது இன்னும் சிறப்பு. அது என்னென்ன விஷயங்கள், என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அதுபோல் வீட்டில் இந்த ஒரு தவறையுமே நம்ம செய்யக்கூடாது, அதையுமே நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்போடையும் நம்மளுக்கு எப்பொழுதுமே உற்சாகத்தோட மனநிலையுமே நம்ம இருப்பதற்கான வழிமுறைகளை தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆன்மீக ரீதியாக இல்லாமல் பார்த்திங்கன்னா மன ரீதியாக பார்த்தோம் என்றால் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்போது என்றால் நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்கும் பொழுதோ அல்லது நமக்கு பிடித்தமான விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுதோ தான். அவ்வாறு பார்த்திங்கன்னா நாம் பயத்துடனும் வெறுப்புடனும் இருப்பதற்கு காரணம் நமக்கு பிடிக்காதவர்களை பார்க்கும் பொழுதும் நமக்கு எரிச்சலூட்டும் விஷயங்களை பார்க்கும் பொழுதும் தான். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது நமக்கு பிடிக்காதது இல்லை பிடிக்காத நபராக இருந்தாலுமே அந்த நேரத்தில் தொடர்ந்து அதையே பார்ப்பதை நம்ம நிறுத்தி விடணும். பிடிக்காத பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனம் திரும்ப திரும்ப அதையே பார்த்து கொண்டு வெறுப்பை தான் ஏற்றி கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்தது ஏதோ அதை மனதிற்குள்ளே நம்ம நினைக்கும் பொழுது அந்த நொடி பார்த்திங்கன்னா வெறுப்புடன் இருந்தாலுமே மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையை மாற்றிக்கொள்கிறது. இதை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம செயல்படுத்துவது கிடையாது. அந்த நொடியில் உடனே நம்ம மனம் என்ன போக்கில் போகுதோ அதையே நம்ம பார்த்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. நல்லவைகளை பார்க்கும் பொழுது அதை நம்ம ரசித்து கொண்டு போகணும். கெட்டவைகளை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நம்மிடமிருந்து தூக்கி எறிந்து விடணும். இப்போ முன்பு கூறினது போல் பார்த்திங்கன்னா ஒருவர் நம்முடன் இருந்தால் நமது மனதிற்கு தைரியம் கிடைக்கும் அல்லது இவரை பார்த்தால் தன்னம்பிக்கை பிறக்கும் என்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தார்கள் என்றால் அவரது புகைப்படத்தை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உங்களுடனே வைத்து கொள்ளுங்கள். அது கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி. இவ்வாறு அவரின் புகைப்படத்தை காலையில் எழுந்தவுடன் முதலில் பார்த்துவிட்டு எழுந்திருங்கள். இவ்வாறு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் தினந்தோறும் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது, உங்களுக்குள்ளேயே அவரை போன்று நமக்கும் அந்த வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு தோன்றும். இல்லை இறைவனை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மன ரீதியான ஒரு அமைதி கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம சிவபெருமானை நினைக்கும் பொழுதே நமக்கு ஒருவித சஞ்சலங்கள்லாம் போகி மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் காலையில் பாருங்கள். உங்களுடனே அந்த புகைப்படத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள். மன சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுது அவரை நினைத்து பாருங்கள். இல்லை அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனம் தெளிவாகும். பெரும்பாலும் பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் சொல்கின்ற வகையில் நமது உள்ளங்கையை முதலில் பார்ப்பது நமக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளது. நம்மளுடைய பெரியவர்களை பார்த்திங்கன்னா காலையில் எழும்பொழுதே அவர்களுடைய உள்ளங்கையை பார்ப்பார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. நமது உள்ளங்கையில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஒரு கையையோ அல்லது 2 கையையோ சேர்த்து பார்ப்பது மிகவும் விசேஷமாக அமைகிறது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இவ்வாறு உள்ளங்கையை பார்க்கும் பொழுது உங்களின் இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ மனதில் நினைத்து கொண்டு பார்ப்பது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி கூறும் பொழுது நமது மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்டவை என்னவென்றால் தீபம், சூரியன், தாமரை, கடல், புகையில்லா எரியும் நெருப்பு, கன்றுடன் கூடிய பசு, மேகங்கள் சூழ்ந்த மலை, கண்ணாடி, செம்மை நிற சந்தனம், சிவலிங்கம் இப்படி என மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய படங்களையோ அல்லது இடங்களையோ நம்ம காலையில் பார்த்தோம் என்றால் அன்றைய நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா மிகவும் புத்துணர்ச்சியுடன் சந்தோஷமாக செல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சூரிய உதயத்தை நம்ம கண்குளிர பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சக்தியானதை நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு தான் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம எழுந்திருக்க சொல்வது. அந்த நேரத்தில் இந்த உலகத்தினுடைய பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தியானது நம்ம பூமியில் வந்து விழும். அந்த நேரத்தில் கண் விழித்து நம்ம வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது நம்ம மீது படும் பொழுது அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா காலையில்
எந்த ஒரு வேலை செய்தாலுமே அது சுறுசுறுப்போடு நமக்கு செல்கிறது. நம்ம வேலைக்கு செல்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்குது. ஏதானும் ஒரு மங்களகரமான விஷயங்களை தொடங்குவதாக இருந்தால் முதலில் பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி இவற்றான மங்கள பொருட்களை முன்வைத்து தான் துவங்குவார்கள். இவற்றை வைப்பதற்கு காரணம் பார்த்திங்கன்னா துவங்கியிருக்கும் காரியம் இனிதே நடந்து முடிய வேண்டும் என்பதுதான். இவ்வாறான மங்கள பொருட்களை நம் கண்முன்னே பார்ப்பதன் மூலம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வெற்றியை நமக்கு தந்தருளும். ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா பணம், பேரு, புகழ் இவை அனைத்துமே சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாகவே இருக்கும். யாருக்குத்தான் பிடிக்காது புகழ்பெற்ற வாழ்க்கை கிடைப்பது? ஆனால் இப்படி நினைக்கும் அனைவருக்குமே இது போன்ற வாழ்க்கையானது கிடைப்பதில்லை. ஒரு சிலர் ஆடம்பர வாழ்க்கையில் ஆகா ஓகென இருப்பார்கள், ஆனால் நிம்மதி என்பதே அவர்களிடம் இருக்காது. ஒரு சிலர் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மன நிம்மதியுடன் இருப்பர். சிலர் பார்த்திங்கன்னா எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாமல் எப்பொழுதுமே போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இவ்வாறு நமது இல்லத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்க வாஸ்து சாஸ்திரங்களில் பலவித சூட்சும விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு வாஸ்துவின்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடாததும் அதிர்ஷ்டத்தை தடுக்கின்ற பொருட்களை பற்றியும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க இல்லை அதை குடிபெயர்வதற்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசலில் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அப்படி இருந்தது என்றால் பார்த்தீங்கன்னா சூரியனின் கதிர்கள் நேராக வீட்டிற்குள் நுழையும் பொழுது அவை நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா சமையலறை அக்னி மூலையில் இருக்க வேண்டும். பணம் வைக்கும் வரை குபேர அறையில் குபேர மூலையில் இருக்க வேண்டும். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனித வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான தகவல்கள் ஆகும். மேற்கூறிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய செயலை தொடங்குவதற்கு எந்த வகையில் அவன் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு செயல்வதற்கான வழிகளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கின்ற அந்த வீட்டிற்கு நம்ம சேர்க்கின்ற செல்வங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எவ்வளவு நன்மையோடு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வாறு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ ஆதாரமாக இருக்கும் தண்ணீரை கவனமாக நம்ம கையாள வேண்டும். ஒரு வீட்டில் தண்ணீர் எந்த அளவிற்கு அதிகமாக செலவு செய்யப்படுகிறதோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் விரயமும் அதிகமாக இருக்கும். எந்த அளவிற்கு சிக்கனமாக தேவையான அளவு தண்ணீரை மட்டுமே உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் நமது வீடு தேடி நம்மிடம் வந்து சேரும். எனவே பார்த்திங்கன்னா சமையலறையில் எப்பொழுதுமே தண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கக்கூடாது. வீட்டில் உள்ள எந்த குழாய்களுமே இவ்வாறு தண்ணீர் கசியக்கூடாது. சில குழாய்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கும், ஒவ்வொரு சொட்டாக விழுந்து கொண்டே இருக்கும். இப்படி உள்ள குழாய்களை பார்த்திங்கன்னா உடனே நம்ம சரி செய்து விடணும். ஏன்னா தண்ணீரை நம்ம எந்த அளவுக்கு வீணாக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மிடம் பணம் விரயமாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வீட்டு வாசலில் நேராக தண்ணீர் குழாய், கிணறு, அடிபம்பு இருக்கக்கூடாது. அப்படி தற்செயலாக அமைந்து விட்டது என்றால் அந்த தண்ணீர் பகுதியில் சிறிதளவு மண் தோண்டி ₹1 நாணயத்தை புதைத்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் பார்த்திங்கன்னா எதிர்வினைகளை குறைக்க முடியும். அதுபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுதெல்லாம் ஒரு சிலர் தங்கள் வீட்டின் வாசலில் சுவற்றில் பதிக்கும் பெயர் பலகைகள் பார்த்திங்கன்னா கிரானைட் கற்களை கொண்டு வைக்கின்றனர். இவ்வாறு செய்வது நமது வீட்டின் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறது. கிரானைட் கல்லில் உயிரோட்டம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறு செய்வதை தவிர்ப்பது என்பது குடும்பத்திற்கு நன்மையை தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு சிலர் செல்வ கடவுளான பெருமாள், மகாலட்சுமி போன்ற கடவுள்களின் படத்தினை வைக்கின்றனர். அவ்வாறு செய்வது நமது வீட்டின் அதிர்ஷ்டத்தை நாமே வெளியில் அனுப்புவதாக அர்த்தமாகும். எனவே வீட்டிற்கு வெளியில் பார்த்திங்கன்னா பெருமாள், மகாலட்சுமி போன்ற படத்தை வைப்பதை விட்டுவிட்டு திருஷ்டி பிள்ளையார் படம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் தெரியாது இந்த மாதிரி புகைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வைப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீட்டிற்கு வருவார்கள் போவார்கள், நாம் வீட்டிற்கு நிறைய இடங்களுக்கு சென்று வருகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கூட நிறைய எதிர்வினைகளும் வரும். இல்லை நமக்கு தெரியாதவர்கள் வரும்பொழுதும் சரி, தெரிந்தவர்கள் வந்தாலும் சரி, நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பார்த்து கூட நிறைய பேர் பொறாமைப்படுவது உண்டு. அப்படிப்பட்ட எந்த ஒரு கண் திருஷ்டிகள், தேவையில்லாத எதிர்வினைகளாக இருந்தாலுமே இப்படி வீட்டு வாசலில் நம்ம திருஷ்டி பிள்ளையாரை மாட்டி வைப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த எதிர்வினைகள் எல்லாமே இந்த வாசற்படியோடு தடுத்து நிறுத்தப்படுகிறது. வீட்டிற்குள்ளே அது அனுமதிக்கப்படாது. எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா நம்ம இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து
ஆன்மீகத்தில் நம்ம முழு ஈடுபாடு கொடுத்து நல்ல எண்ணத்தோட நல்ல செயல் சிந்தனையோடு வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம இதெல்லாம் கடைபிடிக்காமல் ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எதுவுமே நன்மையாக இருக்காது. இதுதான் நமக்கு மென்மேலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். எதிர்வினைகளும் தேவையில்லாத சக்திகளும் தான் நம்ம சூழ்ந்து இருக்கும் பொழுது அது நமக்கு துன்பத்தை விளைவிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல வினைகளையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டிற்குள்ளேயும் சரி நாமளும் தக்க வைத்து கொள்ளணும். அதற்கு இவ்வாறான விஷயங்களை நம்ம பின்பற்றணும். நம்ம மனிதர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. அதற்கு எப்பொழுதுமே நம்ம மனதிற்கு சந்தோஷமாக இருக்கின்ற நபர்களுடைய ஃபோட்டோக்களையோ இல்லை கடவுளுடைய படங்களையோ இல்லை நல்ல நல்ல விஷயங்களையோ நம்ம நினைத்து கொள்ளணும். அதுபோல் வீட்டிற்கு இவ்வாறான விஷயங்கள் பூஜை செய்வது, விளக்கேற்றுவது, இது எல்லாமே வீட்டிற்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகின்ற அமைப்பாக இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து இதை செய்து கொண்டு தினமும் கடைபிடித்து வந்தாலே வீடு சுபமாக இருக்கும். நீங்களும் சுபமான வாழ்க்கையை வாழலாம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.